ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஸ்லெஸ் மைக் சேனல். நான் உங்களுக்கு சுதாகர். ஸோ இன்னைக்கு எந்த படத்து ரிவ்யூக்கு வந்துருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரத் சார் நடித்த காளிதாஸ் 2. ஆல்ரெடி காளிதாஸ் 1 ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படம். அதோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் ரிவ்யூ கேட்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஆக்டர் பரத் அவர்கள் நினச்ச காளிதாஸ் 2 படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். காளிதாஸ் 2 முன்னாடி காளிதாஸ் 1 அது வந்து 2018 ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். சைலண்டாக ஒரு ப்ளே அப்படின்றத பண்ணிச்சு. நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. இது காளிதாஸ் 2லையும் வந்து அந்த படத்தோடைய கண்டினியூஷன் அப்படியே கொடுத்துருக்காங்களா அப்படின்றது கேட்டால் கண்டினியூஸ் அப்படின்றது இல்லை. பரத் அவருடைய ரோல் வந்து அவருடைய ரோல் மட்டும்தான் வந்து இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருப்பாரு. ஆப்வியஸ்லி அந்த படத்தில் எப்படி ஒரு ப்ளூ வேல் சீன் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு அதில் எண்டில் வந்து ஒரு மர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படின்றது மாதிரி இருக்குமோ, இந்த படத்துலேயும் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆணவ கொலையிலேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை ஒரு மர்டர் சீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பெரிய குழந்தை அப்படின்றது. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்றதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இந்த மண்ணில் வந்து எந்த குழந்தையும் பிறக்கையிலே நல்ல குழந்தை தான். அந்த குழந்தை வந்து நல்லவராவதும் தீவிரவாதும் பெற்றோர்களின் வளர்ப்பினிலே. அதுதான் வந்து இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்றது. படம் பார்க்கும்போது அப்படின்றது வந்து புரியும். நல்லா இருந்ததுங்க. ஒன் டைம் வாட்சபிள். கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான். நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் இருந்தது. நல்ல ட்விஸ்ட். பரத்தோட ஆக்டிங் நைஸ். ஒன்னை விட 2 அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு ஜென்ரல் ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. படம் நல்லா இருக்குங்க சார். இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க சார். ட்விஸ்ட் நிறைய இருக்கு. என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க சார். ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். காளிதாஸ் படம் நாங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அதை விட இந்த படம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதில் கொஞ்சம் அந்த ப்ளூ வயல் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் இதில் வந்து அந்த குழந்தைகள் பாதுகாப்பு, அந்த பூமராங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க தான் வில்லி நீங்கள் வந்து கடைசி வரையுமே சொல்ல முடியாது. இவங்க தான் வில்லி அப்படின்னு கடைசி வரையும் சொல்ல முடியாது. பேய் படம் இல்லை, கொலக்கை. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பரத் அவருடைய படம் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரை வந்து ரொம்பவே வந்து அன்ரேட் பண்ணிடுறோம். காரணம் ஏன்னா அவர் நிறைய பேருக்கு தெரியாது. 25 படங்களுக்கு மேலே அவர் வந்து நடித்தவர். இது நிறைய பேருக்கு அப்படின்றது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து சூப்பராக டான்ஸ் ஆடக்கூடியவர். இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை வந்து ட்ரங்க் சீனோ இல்லை வந்து போதைக்கு அடிமையாகிற சீனோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்தில் பெரும்பாலும் இல்லை. அந்த போதை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையா போதை விஷயத்தில் பெண்களுக்கு வந்து நிறையா பாலியல் வன்கொடுமை, அப்புறம் வந்து பாலியல் தொல்லைகள் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அந்த சீன்ஸையும் வந்து இந்த படத்தில் ஒரு ரொம்ப அழுத்தமாக வந்து சொல்லலை, மேலோட்டமாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துடைய முக்கியமான ரோல் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பரத் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இன்னொன்று வந்து பூவே உனக்காக விஜய்க்கு ஜோடியாக நடித்த சங்கீதா அவர்கள் வந்து இந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த படத்தில் இவங்க தான் வில்லன், எப்போதும் போல மாதிரி ஒரு த்ரில்லர் மூவிக்கு இவங்க தான் வில்லன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வேற ஒருத்தவங்க வில்லனாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். இது வந்து பூவே உனக்காக நடித்தாங்களே ஹீரோயின், அவங்க கொஞ்சம் வில்லி மாதிரி காட்டுவாங்க ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே. அப்போ பார்த்தா அவங்களும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வஞ்சன்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் யார் வில்லின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் ரிவீல் பண்ண மாட்டேன் மேன். வஞ்சன்ஸ் படம் பார்த்துருந்தானு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். அந்த பார்ட் 1ஓட அந்த ஒரு டைலாக்கோட கண்டினியூ ஆகும். ஏன்னா அந்த டாக்டர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார், அவங்க வீட்டு பிரச்சனையே பார்த்துருக்க மாட்டார், இங்கே வந்து இந்த பிரச்சனையை பார்க்குறாரு அப்படின்னு நடந்து. அது மட்டும்தான் கனெக்ட், மற்றபடிலாம் வேறு எந்த கனெக்ட்லாம் இல்லை. நம்ம ஜிவி பிரகாஷ் தங்கச்சி அவங்க நல்லா தான் நடிச்சாங்க. ஆனால் அவங்க வர சீன்ஸ்லாம் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதான் கொஞ்சம் என்னால் பார்க்க முடியல. சில காளிதாஸ் சொன்னேன், நான் பார்க்கல இன்னும். ஆனால் 2 நல்லா இருக்கு. ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி தான் அதை கண்டுபிடிக்கிறது. கடைசி வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. கிளைமேக்ஸில் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் ஆச்சு படத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். இது வில்லன் ரோல் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட முடியாது. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது எண்டில் புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன்லைன் அப்படின்றது ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய கதை. அதுதான் இந்த படத்துடைய எண்டில் வந்து புரியும். இந்த படத்துடைய மார்க் அப்படின்றது 10க்கு நான் ஒரு 8 அப்படின்றத தருவேன். மறுபடியும் சொல்கிறேன், பரத் அவர்களை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரஞ்சித் அவர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, மாரி செல்வராஜ் யூஸ் பண்ணிக்கோங்க, வெற்றிமாறன் யூஸ் பண்ணிக்கோங்க, நெல்சன், அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ்,
இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் வந்து பரத் அவர்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைக்கு வந்து பஞ்சமாக இருக்குது, ஹீரோஸ்க்கு வந்து பஞ்சமாக இருக்குது. நான் பரத்துக்கு நான் ஏன் இவ்வளோ ப்ளஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ரொம்ப சீன் போடாமல் ரொம்பவே வந்து நல்ல கதைகளை வந்து சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆக்டர் வந்து பரத். ஸோ அந்த பரத் அவருடைய ஆக்டர் பரத்தை வந்து இங்கே இருக்கிற நிறைய டேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. மறந்துட்டேன் நான். இந்த படத்தை பற்றி இவ்வளோ பேசின பேச்சுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லணும். த்ரில்லர் மூவியில் மோஸ்ட்லி வந்து அடிஷ்னலாக யார் அதிகமாக உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னா வந்து மியூசிக் டைரக்டர். ஸோ சாம் சிஎஸ் அவருடைய மியூசிக் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. சாம் சிஎஸ் மியூசிக் யாருன்னா வந்து நம்ம கைதி படத்து மூலிமா நம்ம என்கேஜாக வச்சுருந்த அந்த மியூசிக் டைரக்டர் தான். அவருடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ். இந்த படத்தில் வந்து 2 மைனஸ் அப்படின்றத சொல்லுவேன். என்ன மைனஸ்னா, வழக்கமாக த்ரில்லர் மூவிக்கான ஒரு கேமரா ஆங்கிள் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த விஷயத்தை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்கலாம் கேமரா ஆங்கிள். அப்புறம் சஸ்பென்ஸான சீன்ஸ்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் அழுத்தமாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால தான் இந்த படத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் குறைச்சி 10க்கு வந்து 8 பாயிண்ட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். என்னங்க புரியுது? பார்ட் 3 அப்படின்றது லீடிங் அப்படின்றது கொடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்ட் 2க்கு வந்து லீடிங் அப்படின்றது கொடுக்கல. அதே மாதிரி பார்ட் 2 அப்படின்றது எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷம் இல்லை ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பரத் அவர்களுக்கு பார்ட் 3 எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பக்காவா வந்து கச்சிதமாக இருக்கார் போலீஸ் கெட்டப்பில். ஸோ பார்ட் 3 வந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பிரதர் புரியல? ஹிட் லிஸ்ட்ல கண்டிப்பாக அமையும். நம்ம தான் வந்து படம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்கவே இல்லை. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப என்கேஜிங்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதும் தெரியல, இன்டர்வல் போனதுமே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ நம்ம தான் பரத்தை தேவையில்லாமல் ஒரு அன்ரேட்டட் லிஸ்ட்டில் அப்படின்றத வைக்கிறோம். ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, இப்போ இருக்கிற 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸும் சரி, பரத் அவருடைய மூவியை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் எல்லாரும் வாட்ச் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. சாம் சிஎஸ் மியூசிக் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து ரொம்ப நார்மலாக போயிருக்கும். இதுக்கு வந்து அந்த க்ரைமுக்கான சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் இந்த படத்துக்கு இல்லை. மற்றபடி வந்து ஓவராலாக வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு நார்மலாக எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் தானே, அந்த ஹீரோயினுக்கு வந்து இந்த படத்தில் சின்ன ரோல் தான், ரொம்ப கம்மி ரோல் தான் தந்திருக்காங்க. அந்த லெவலுக்கு அந்த ரொம்ப கேரளா படம் வேறு தான். அவங்க க்ரைமை தொட்டானா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இதை பண்ணி ஆகணும். நம்ம மலையாள சினிமாவே பார்த்துக்கிட்டு தானே, ஏன் தமிழ் ஆளுங்களுக்கு செக் பண்ணுறது? அஜய் கார்த்திக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் சின்ன ரோல் தான். நம்ம வந்து பரத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ரோலாக எக்ஸ்டர்ன் ரோல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஜிவி பிரகாஷ் தங்கச்சி அது வர சீன்ஸ்லாம் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதான் மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் பார்த்த மாதிரி தான் இருக்கும். பாத்திரிக்கு லீடு விட்டுருக்காங்க, அந்த ஒரு பொண்ணை வச்சு லீடு விட்டுருக்காங்க. அது வந்தால் எனக்கு தெரிஞ்சு இதோட கட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேறு ஏதாவது கதைகள் எடுத்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ளே பண்ணுங்க. க்ரைம் ஸ்டோரி தான். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிட்டே இருக்காங்க. மூவி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பரத் தானே அவர் பேர், பரத். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய டேரக்டர்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணாமலே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துலலாம் வந்து அவர் கொஞ்சம் பெரியதாக பண்ணிட்டு போயிடுறாரு. அதான் முன்ன அவர் சொன்ன மாதிரி சீன் போடுறதில்ல. அவர் சீன் போடுறதில்ல பெருசாக. பிடிச்ச சீன்னா எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்ல சீன் தான். பிடிச்ச சீன் பர்டிகுலராக எதுவும் இல்லை. ஏன்னா ட்விஸ்டெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான் எல்லாமே. சூப்பராக இருந்துச்சு படம். இட்லியா? வெற்றி படமா இருக்கும்னு கேக்குறீங்களா? வெற்றி படம்னா இன்னும் இந்த மாதிரி எல்லாம் மூவ் பண்ணா வெற்றி படமா அமையிருக்கு வாய்ப்பு. ஓவராலா படம் சூப்பரா இருந்துச்சு. வாட்சபிள் மூவி, எல்லாரும் வந்து பாருங்க. அதே போல கர்மா இஸ் பூமரங் இந்த படத்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீ எதை விதைத்தாயே அதே அறுவடை செய்வான்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அது வந்து தப்பு பண்ணீங்களா சொல்லியிருப்பாங்க. சூப்பரா சொல்லி முடிச்சிருந்தாங்க. அந்த ராஜா காலத்து படம் மாதிரி வருது. பட் ஆனால் போஸ்டர் பார்த்தலாம் ஏமாறீங்க. இது மாதிரிலாம் இல்லை. நம்ம காளிதாஸ் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பெருசாக டிஃப்ரெண்ட். இவருக்கும் அந்த நாய்க்கும் சம்மதமே இல்லை. எதுக்கு புட்டில் பிடிச்சி நிற்கிறாங்கன்னு தெரியல. இவங்களுக்குலாம் எதுக்கு தேவசேனா வேஷம் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த போஸ்டர் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. நல்ல படம் தான், ஆனால் போஸ்டர் வச்சு ஏமாத்துறாங்க. நம்பாதீங்க.